வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 14/7/2025 நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய 7 முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்புகள் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் வகுப்பறைகளை பாவடிவில் மாற்றியமைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவின் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மராட்டியர்களால் கட்டப்பட்ட 12 கோட்டைகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில் தேர்வு முடிவுகள் 3 மாதத்திற்குள் வெளியாகும் என டிஎன்பிசி தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு முருகனின் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் ரோப்கார் சேவை வரும் 15ஆம் தேதி முதல் 31 நாட்களுக்கு வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இப்போது புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் உள்ள 16 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே நேரடியாக சென்று வழங்கும் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 1996 முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது.